வெல்கம் டு விண்டன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட சம்ஸை சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியெல்லாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். கூட்டு வட்டியில் பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் ஃபஸ்ட் வீடியோவில். செகண்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இதில் ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆன் ருபீஸ் 6250. இதுதான் பிரின்சிபல் அட் 14%. இதுதான் ஆர் ஃபார் 2 years. இதுதான் என்னது என்ன. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன சொன்னனோ அது வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன ஆகும், லேட்டாக வரும். அதனால் நான் இப்போ சொல்கிற மாதிரி போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இப்போது 2 yearsக்கு கேட்டாங்க அப்படின்னா 2-1 மெத்தட் சொல்லியிருக்கேன் இல்லையா? 2-1 மெத்தடை வச்சு போடுங்க. அல்லது 14% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி டோட்டலாக 2 yearsக்கு தனித்தனியாக கண்டுபிடிச்சாலும் சரி. ஃபஸ்ட்டு 2-1 மெத்தட் பற்றி பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு 2-1 மெத்தடும் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் போடுங்க. பட் இந்த 14%, 13% இந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் 2-1 மெத்தட் போடுறது தான் பெட்டர். 10%, 15%, 20% அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் மெத்தட் எடுத்து போகலாம். இப்போது இதில் என்ன பண்ணணும்னா 265ல் 14% என்னென்னு பார்க்கணும். அதாவது 625ல், அதாவது 6250ல் 10% எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 625. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டோம் இல்லையா? இதுதான் 10%. சரி, அடுத்து இதோட 1% என்னென்னு கவனிங்க. 1%னா என்ன பண்ணணும்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஒரு 2 டிஜிட் புள்ளி வச்சா என்ன வருது, 62.5 தான் இதோட 1%. அப்போது இதை இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா அதுதான் என்னது 4%. சரிங்களா? இது 1%னா அது மாதிரி 4 மடங்கு இல்லையா? இன்ட்டு 4 பண்ணால் என்ன வரும், 0, ரிமைண்டர் 2, 4 2s are 8, 2 இருக்கிறதுனால மறுபடியும் 0 வரும். சரிங்களா? 10 வருமா? ஸோ ரிமைண்டர் 1. ஸோ 6 4s are 24, 25 வருது. ஒரு டிஜிட் தள்ளிப்புள்ளி இருக்கனால ஒரு டிஜிட் தள்ளிப்புள்ளி வச்சிட்டோம். 250 தான் என்னது 4%. 250ன்றது என்னது 4%. 625ன்றது என்னது 10%. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 625ஐயும் 250ஐயும் கூட்டணும். கூட்டினீங்கன்னா என்ன வரும், 875 வருதா? 875 வரும். இதை இன்ட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 875ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி அடுத்து இந்த 875ல் 14% என்னென்னு கண்டுபிடிக்கணும். 87.5ன்றது 10%. சரிங்களா? இப்போது 875லாம் நம்ம கண்டுபிடிப்போம். 875க்கு 14% என்ன அப்படின்னு பார்க்கணும். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இதை ஒருக்கா மல்டிப்ளை பண்ணி பார்த்துருங்க. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், ஒரு நிமிஷம், 2 நான் இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போது 5 2s are 10, ரிமைண்டர் 1 வரும். அடுத்து 7 2s are 15 வரும். 7 2s are 14 + 1 என்ன வரும், 15 வரும். ரிமைண்டர் 1 வரும். 8 2s are 16, 17 வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால ஒரு டிஜிட் தள்ளி என்ன பண்ணிக்கிறோம், புள்ளி. இது வந்து நம்ம 10% கண்டுபிடிக்கிறதுக்காக வச்ச புள்ளி, அப்போ அது வராது. ஸோ 17, அதாவது 1750 அதுக்கு மேலே தான் ஆன்சர் இருக்க போகுது. அப்போது இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1670, 1872, 1525, 1175 இருக்குது. இப்போது நீங்கள் இதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 14% கண்டுபிடிச்சிங்கன்னா அதையும் இதையும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆட் பண்ணுவீங்க. எப்படியும் ஆன்சர் எதுக்கு மேலே தான் போகும், இந்த 1750க்கு மேலே தான் போகும். 1750க்கு மேலே போகுது அப்படின்னாலே அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. கண்ணை மூடிட்டு இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிடலாம். சரிங்களா? ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் தேவையில்லை. இதுக்கு 14% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இதோட 10% கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதோட 1% 8.75, அதை இன்ட்டு 4 போடணும். அடுத்து அந்த 10%ஐயும் 4%ஐயும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 14% இங்கே போட்டு இது ரெண்டையும் இங்கே கிடைக்கிற ஆன்சரும் இங்கே கிடைக்கிற ஆன்சரும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணிக்கோங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. அந்த ஆன்சர் செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு மேலே தான் ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த நம்பருக்கு மேலே 2 நம்பர் இருந்துச்சு, இப்போது இந்த 1750க்கு மேலே இங்கே 2 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 14% இதுக்கு என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? ஏன் சம்மு வந்து டீட்டெயிலாக நடத்துகிறேன்னா குழப்பிடக்கூடாது. ரெண்டாவது வந்து சம்மு வந்து அங்கே போயிட்டு வந்து நீங்கள் கரெக்டாக போடணும் எக்ஸாமில். அதனால தான் கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்தினேன்.
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஆப்ஷன் வச்சு நிறைய சம்ஸு வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இல்லையா? 2 இயர்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன் டிஃபரன்ஸ் பிட்வீனுக்கு? டிஃபரன்ஸ் பிட்வீனுக்கு 2 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? PR²/100² சொன்னேன் இல்லையா? இதே 3 இயர்ஸ் வந்தால் PR² × R+300/100³ வரும். சரிங்களா? அப்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். PR²/100² ஈக்குவல் டு இந்த இடத்துல சம் ஆஃப் 8000 சம் ஆஃப் 8000ன்றது P. சரி, இன்ட்டு ஆறுன்றது என்னது? இந்த 10%. ஆர் இன்ட்டு அதாவது 10 × 10 10 × 10 என்ன வரும்? 100ன்னு வருமா? நான் 100 எழுதிக்கிறேன். அடுத்து வந்து கீழே வந்து ஒரு 100². அதை நான் 100 × 100ன்னு எழுதிக்கிட்டேன் அப்படின்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்னது? 80. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிச்சா? இப்படி தான் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்க சொன்னால் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து கம்ப்யூட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த பிரின்சிபல் ₹7,500 பிரின்சிபல்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2ன்னு சொல்லிட்டாங்க. 4% per annum சொல்லிட்டாங்க. டைரெக்டாக பார்க்க வேண்டியது PNR சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது, ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ்க்குன்னு என்ன ஃபார்முலா? 2 1. சரி, மொத்தம் பிரின்சிபல் என்ன? 7,500 சொல்லியிருக்கிறாங்க. 4% தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? 2 டிஜிட் தள்ளிப்படி வச்சிங்கன்னா 75 தான் 1%. அப்போ 75 × 4 என்ன வரும்? 300 வருமா? 75 + 75 150. ஸோ 150 × 2 வந்து 300 வரும். சரி, 300 வருது. அப்போ 300 தான் 4%. இந்த 7,500ல் 300 தான் 4%. அப்புறம் இந்த 300க்கு 4% எவ்வளோ? 2 டிஜிட் தள்ளிப்படி வச்சிங்கன்னா 3ன்றது தான் 1% அப்படின்னா 3 × 4 12. 12ன்றது தான் என்ன பர்சன்டேஜ்? 4%. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 600 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12ன்னு வரும். அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், 612ன்னு வரும். இவ்வளோ தான் ஆன்சர், 612. ஃபார்முலா படி போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா? ஃபார்முலா படி P × 1 + R/100 the whole power என்னன்னு வரணும். நீங்கள் P கண்டுபிடிக்கணும், R கண்டுபிடிக்கணும். இது மொத்தத்தையும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் இது ஹோல் பவர் என்னென்னா இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அது ஒரு பெரிய நம்பராக வந்து நிற்கும். அதனால் நீங்கள் வந்து 2-1 மெத்தட் போகிறதே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அல்லது பர்சன்டேஜ் மெத்தட் கூட இதில் கண்டுபிடிக்கலாம். பர்சன்டேஜ் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 7,500க்கு எடுத்துக்கோங்க. 7,500 எடுத்துட்டிங்கன்னா இதில் 4% என்னென்னு பார்த்தோம்? 150 பார்த்தோமா? சரி, 150 300 பார்த்தோமா? அப்போது 7,500ல் 300ன்றது என்னது? ஃபஸ்ட் இயருக்கு வட்டி. அடுத்து சரிங்களா, 300 ஃபஸ்ட் இயருக்கு வட்டி. அப்போது அடுத்த வருஷத்துக்கு என்ன ஆகும்? இந்த 300 + 7,500 ஆட் பண்ணிக்கோங்க. பிரின்சிபலோட என்ன ஆகும்? அதாவது வட்டிக்கு வட்டி வரும் இல்லையா? அப்போ 7,800ன்ற அமௌண்ட்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ 78க்கு அதாவது 7,800க்கு 4% என்னென்னு பார்க்கணும். இது செகண்ட் இயருக்கு. சரிங்களா? ஒரு வருஷம் முடிவில் 7,500 + 300 வட்டி கட்டியிருப்பாங்க. ரெண்டாவது வருஷத்துக்கு இந்த 300 சேர்த்து 7,800 வட்டி கணக்கு பண்ணணும். அப்படின்னா இதில் 1% 78 அப்படின்னா இதுக்கு 4% என்னென்னு பார்க்கணும். ஸோ 78 × 4 என்னென்னு பாருங்கள். 78 × 4 32 3 31 312 வருது. ஸோ 312 வருது 4%. அப்போ முதல்ல இருக்க ஒரு 300ஐயும் ஃபஸ்ட் இயரோட ஒரு 300, செகண்ட் இயரோட ஒரு 312 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? 612ன்னு வரும். பர்சன்டேஜில் வச்சு இப்படியும் சால்வ் பண்ணலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? பர்சன்டேஜ் வந்தால் 5%, 5%, 10%, 15%, 20%, 25% இந்த மாதிரி வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பர்சன்டேஜில் சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, அடுத்து இந்த சம்மை நீங்களே சால்வ் பண்ணி கீழே ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள் இப்போது. சரி, சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஆன்சர் என்ன வந்துச்சு? வாட் வில் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்யூர்ட் ஆன் சம் ஆஃப் 7,200ன்றது பிரின்சிபல்னு சொல்லியிருக்காங்க. சரி, அட் ரேட் ஆஃப் 5% 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்ம் மெத்தட் யூஸ் பண்ணணும்? 2-1 மெத்தட் யூஸ் பண்ணணும். 2-1 மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 7,200க்கு 5%னா ஈஸியாக பார்த்துடலாம். 72ன்றது
நமக்கு வந்து 720ன்றது 10% தெரியும். 10%னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 720. ஸோ இதில் பாதி தான் என்னது 5%. அப்போ இதை என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணிடலாம் இல்லையா? 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 360 வருது. சரி, அப்போது என்ன பண்ணணும், இதோட 5% 360. இப்போது இந்த 360ல் 5% எவ்வளோன்னு பார்க்கணும். 36னா 10% அப்படின்னா 80ன்றது 5%ஆக இருக்கும். இங்கே ஒரு 360 × 2 என்ன வருது 720. அப்புறம் இங்கே ஒரு 18. அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 738 வருது. ஸோ ஆன்சர் என்ன வருது 738 2-1 மெத்தடில். இது பர்சன்டேஜ் மெத்தட் வச்சு கண்டுபிடிச்சாலும் அதே மாதிரி தான் வரும். சரிங்களா, பர்சன்டேஜ் மாதிரி சொல்லிட்டேன், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். A person gets rupees 50,000 as a loan with interest rate 4% per annum from a bank. If the interest is calculated year-wise, then the compound interest after 2 yearsன்னு கேட்டுக்கிறாங்க. சரி, ஒரு நபர் வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்து லோன் வாங்கியிருக்கிறாரு. 4% வந்து வட்டியான் ஒரு வருஷத்துக்கு. சரி, இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ 2 வருஷம் கழிச்சு என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. சரி, 50,000 ரூபாய் வட்டி அப்படின்னா 50,000க்கு 4%, மொத்தம் வந்து 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்களா. அப்போ 2 நான் சொன்னேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று 2 இயர் கேட்பாங்க, இல்லை 3 இயர் கேட்பாங்க. 2 இயர் தான் மேக்ஸிமம், 3 இயரே ரேராக தான் கேட்பாங்க. சரிங்களா, 3 இயர் பார்த்தீங்கன்னா Group 2 Group 1 எக்ஸாமில் கேட்பாங்க. ஒருவேளை காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக போகிற மாதிரி இருந்தால் 3 இயர் மெத்தடும் வந்து உங்களுக்கு வந்து இதில் கேட்பாங்க. சரி, Group 4ல் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 50,000ல் 4% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 50,000ல் 1%ன்றது 500. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா இதுதான் 500. இப்போ 4%னா 500 × 4 2000. இதுதான் 4%. அடுத்து இந்த 2000க்கு 4% என்னென்னு கண்டுபிடிக்கணும். 2000க்கு 20ன்றது 1%. அப்போது 80ன்றது என்னவா வரும். ஸோ அப்போ வந்து 80ன்றது என்ன வரும் 4%ன்னு வரும் இல்லையா. அப்போது 2000 × 2 4000, 1 × 80 80. ஸோ 4080 தான் இதோட ஆன்சர். முடிஞ்சா சிம்பிள் ஆன்சர் போட்டோமா, அவ்வளோதான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட கிட்டத்தட்ட ஈஸி. நமக்கு வந்து பர்சன்டேஜை வந்து ஈஸியாக மைண்ட் பண்ண தெரிஞ்சா. சரிங்களா, அதே 50,000க்கு 16% கேட்டிருக்காங்க. அதே 2-1 மெத்தட் தான். அப்போ 4% போன கொஷனில் பார்த்தா 16% கேட்டிருக்காங்க. 16%னா எப்படி கண்டுபிடிப்போம் பர்சன்டேஜில். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 5000ன்றது 10%. சரிங்களா, சரி 5000ன்றது 10%. 5000ல் பாதி எவ்வளோ 2500. 2500 இப்போ 7500ன்றது இது ரெண்டே கூட்டிங்கன்னா 7500ன்றது என்னது 15%. இது ஒரு 10%, இது ஒரு 5%, 15%. சரி, இதில் அப்புறம் 1% எவ்வளோன்னு பாருங்கள். இன்னொரு டிஜிட்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா 500ன்றது 1%. அப்போ என்ன வருது 16%னா 8000 ரூபா வருது. சரிங்களா, 8000 ரூபா வருது. அப்போது 2-1 மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது வந்து 8000 ரூபா. அப்புறம் 8000க்கு 16% கண்டுபிடிக்கணும். 8000க்கு 16% எப்படி கண்டுபிடிக்கலாம். 1 2 தள்ளி புள்ளி வச்சிங்க, இது 80 தான் 1% அப்படின்னா 16% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, அப்போது 16 × 8 என்ன வரும். ஓகேயா, 16 × 8 என்ன வரும்னு பார்க்கணும். அப்போது 8 4 128 வருது. அப்போது 1280ன்னு வரும் இல்லையா, 1280ன்னு வரும். இங்கே 8000க்கு பார்க்குறோம் இல்லையா, 8000க்கு 16% 1280ன்னு வரும். அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு 16,000. சரி, அடுத்து இங்கே பாருங்கள் 16,070. இது ரெண்டில் தான் ஆன்சர் இருக்க முடியும். நான் இதை பார்த்தோன்னே என்ன சொல்லியிருக்கேன், கம்மியாக இருக்க ஆப்ஷன்லாம் கழிச்சு விட்றலான்னு சொல்லியிருக்கேன். சிடி கிடையாது, ஒன்று ஏஆ இருக்கணும் இல்லை பிஆ இருக்கணும். அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1280. அப்போ 17,280 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ வருது. சரிங்களா, சரி இதெல்லாம் வந்து நான் சால்வ் பண்ணுறேன்னா அப்படியே பார்த்துட்ருக்கக்கூடாது. நீங்களும் ஒரு தடவை பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பார்த்துட்டு அப்படி ஆன்சர் கரெக்டானு பார்க்குறதுக்கு தான் என்ன பண்ணணும், வீடியோவை செக் பண்ணணும். சரிங்களா, அப்போ தான் நம்மளால் நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அடுத்து 9000 பிரின்சிபல் 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. சக்ஸஸிவ் இயர்ஸ் ஆர் 10% அண்ட் 12%. அதாவது என்னென்னா மொதல் வருஷம் 10% வெட்டியான், ரெண்டாவது வருஷம் 12% வெட்டியான். இது நீங்கள் 2 வகையில் பண்ணலாம். ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியே இந்த சம்மை போட்டுடலாம். அது இந்த மாதிரி சக்ஸஸிவ் கொடுத்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். PNR/100 பி வந்து 9000 இன்ட்டு என்னன்றது என்ன 2 இயர்ஸு. ஆனால்
ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா மொதல் வருஷத்துக்கு 10%, ரெண்டாவது வருஷத்துக்கு 12% தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணும். அப்போது என்னன்றது 1ன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்ட்டு ஆறுன்றது என்ன 10% டிவைடட் பை 100 அப்படின்னா இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்போது 90 × 10 என்ன வரும் 900ன்னு வரும். சரி, இந்த பக்கம் 900 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, வட்டிக்கு வட்டி சேர்ப்பாங்க. மொதல் வருஷம் ஒரு 900 ரூபா வட்டி வந்திருக்கு. அப்போ அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வட்டி எடுப்பாங்க, 9900 ரூபாய்க்கு 12% எடுப்பாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா 9900 இப்போ என்ன ஆகும், பிரின்சிபலாக மாறிடும். அப்போ என்ன வரணும், பிரின்சிபல் 9900 இன்ட்டு என்னன்றது 1, ரெண்டாவது வருஷத்துக்கு தனியாக தான் பார்க்குறோம் அதனால் 1 இன்ட்டு 612 டிவைடட் பை 100ன்னு போட்டிங்கன்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 99 × 12 என்னென்னு பார்க்கணும். ஸோ இது 900 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே 99 × 12 என்னென்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இது ஒரு 990 வரும். அப்புறம் இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா 18 ரிமைண்டர் 1 1890 198 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 1 11 1188 வருது. 1188ஓட என்ன பண்ணணும், இந்த 900 ஆட் பண்ணணும். சரிங்களா? மொத்த வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொதல் வருஷத்துக்கு ஒரு 900 ரூபா, ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு 1188 ரூபா. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2088 ரூபா வருது. ஸோ இதுதான் என்னது, வட்டி. இந்த மாதிரி சக்ஸஸிவ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு தனியாகவும் செகண்ட் வருஷத்துக்கு தனியாகவும் இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது மறந்துடக்கூடாது. மொதல் வருஷத்துக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும், செகண்ட் இயருக்கு நீங்கள் வட்டி என்ன சேர்க்குறீங்களோ அதுக்கு வந்து ஆட் பண்ணிடணும். செகண்ட் இயருக்கு என்ன பிரின்சிபல் நீங்கள் 9000 வச்சுருக்கக்கூடாது. மொதல் வருஷம் கண்டுபிடிச்ச வட்டி என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணி 9900ன்னு வச்சு தான் என்ன பண்ணணும், ஆன்சர் போடணும். அப்படி மறக்கக்கூடாது. சரிங்களா? சரி, அடுத்து ஃபைண்ட் த சிஐ காம்பவுண்ட். சிஐனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி ஆன் 15,625 at 8% per annum for 3 years compounded annually சொல்லிட்டாங்க. சரி, இந்த காம்பவுண்டட் ஆனுவலினா வருஷத்துக்கு வட்டி கணக்கிடுறாங்க. இப்போ பாருங்கள் 3 இயர்ஸ் வந்துருக்கு. இப்போ 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 331 ஃபார்முலா. இந்த நம்பருக்கு 8% என்னென்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். அடுத்து இங்கே வர நம்பருக்கு 8% என்னென்னு கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். அடுத்து இங்கே வர நம்பருக்கு 8% என்னென்னு கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். அடுத்து இதெல்லாம் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே ஒரு ஆன்சர் வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஆன்சர் வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே ஒரு ஆன்சர் வரும். 3ஐயும் ஆட் பண்ணணும். சரிங்களா? 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் இந்த 3 இயர்ஸ் கேட்கும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரிங்களா? 331 ஃபார்முலா. இந்த சம் வந்து நீங்கள் போட்டு ஆன்சர் வருதான்னு சொல்லுங்கள். ஆன்சர் வரல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து தனியாக அதுக்கு ஆன்சர் போடுறேன். சரிங்களா? ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு இல்லையா? இந்த சம்மோட ஆன்சரை வந்து தனியாக நான் உங்களுக்கு கூட போஸ்ட் பண்ணுறேன். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 8000. இது ரொம்ப ஈஸியான சம் தான். 331 இது நீங்கள் சால்வ் பண்ணலாம். 5% சொல்லிட்டேன். சரிங்களா? 5% சொல்லிட்டேன்னா 8000ல் 10% 800, 5%னா 400. சரி, அடுத்து 400ல் 5% எவ்வளோ வரும், 40ன்றது 10% இருக்குன்னா 20ன்றது என்னது 5%. அடுத்து இதில் 2ன்றது 1%, அதாவது 2ன்றது 10% அப்படின்னா 1ன்றது 1%. சரிங்களா? அப்புறம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1200, இங்கிட்டு ஒரு 60, இங்கிட்டு ஒரு 1, 1261 ஆன்சர். சரிங்களா? இவ்வளோ தான். இது வந்து 5% வரும்போது நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த 10வது சம் கொஞ்சம் முக்கியமான சம், நல்லா கவனிச்சுக்கோங்க. The compound interest on rupees 24,000 compounded half yearly for 1.5 years at the rate of 10% per annum சொல்லிட்டாங்க. அதாவது காம்பவுண்டட் ஹாஃப் இயர்னா அரை வருஷத்துக்கு ஒருக்கா வட்டி கணக்கிடுறாங்க. சரிங்களா? சரி, அரை வருஷத்துக்கு ஒருக்கா வட்டி கணக்கிடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுவாங்க, வட்டி கணக்கு பண்ணுவாங்க. சரி, ஆனால் வட்டி பார்த்திங்கன்னா 10% per annum. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி, 10% வட்டி. அப்படின்னா அரை வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வரும், 5% வட்டி வரும் இல்லையா? அப்போது காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லினா 5% என்ன வரும், 6 மாதத்துக்கு வரும். ஒரு வருஷத்துக்கு 10%னா 6 மாதத்துக்கு 5%. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா
24,000க்கு இது 1.5 வருஷம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் 3-3-1 மெத்தட் வச்சு போடலாம். ஆனால் அப்படி போட்டால் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நான் சொல்கிற மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. 24,000க்கு 5% என்னென்னு பாருங்கள். இது வந்து பர்சன்டேஜ் சால்வ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 5% என்ன? 2,400ன்றது 10%. அப்படின்னா 5% என்ன? 1,200. சரிங்களா? 6 மாதத்துக்கு 1,200 ரூபா வட்டி வரும். 0,0,2,5,2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வருது. 25,200 வருது. சரி, 25,200ன்றது 6 மாதத்தில் முடிஞ்சிச்சு. அடுத்த 6 மாதத்துக்கு 25,200ல் 5% என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? 5% பார்க்கணும். 10%னா 2,520. 5%னா என்ன வரும்? 2,520 என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்படின்னா 1,260ன்னு வரும். ஸோ 1,260 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 0,6,4,6,2ன்னு வரும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து பிரின்சிபாலோட கூட்டி அடுத்த 6 மாதத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். மொத்தம் 10% per annumனா 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் வட்டி கணக்கிடுறாங்க, ஹாஃப் இயர்லி. அப்போது 5 கணக்கிடுவாங்க. அது ஒரு 5%, இது ஒரு 5% வரும். அப்போ ஒரு 5% என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சிட்டு அடுத்த 5%க்கு வட்டியோடு சேர்த்து கண்டுபிடிக்கணும் அந்த வருஷத்துக்கே. இப்போ 26,460 வருது. அப்போது 26,460க்கு இப்போ இதுக்கு 5% என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதுக்கு 10% என்ன? 24,460 வருது இல்லையா? 460. சரி, இப்போது இதுக்கு 10% என்ன? 2,646. சரி, அப்போ இதோட 5% என்ன? 1,323ன்னு வரும். ஆட் பண்ணிங்கன்னா 3,877,2ன்னு வரும். 27,783 மொத்தமாக வட்டி கட்டியிருப்பாங்க. பட் அப்போது இதுலேருந்து 24,000 மைனஸ் பண்ணிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போது 3,783 ரூபா. 3,783 ரூபா. ஆப்ஷன் பி தான் என்னது? இதோட ஆன்சர். இந்த 27,783லேருந்து என்ன பண்ணிடணும்? 24,000 மைனஸ் பண்ணிடணும். அப்படின்னா 3,783 வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். இப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டஃப்பான சம்லாம் வரவே வராது. இந்த மாதிரி தான் வரும். நம்பர்ஸ் வேணால் மாறி வருமே தவிர நம்ம இப்படியே தான் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, அந்த ஒரு சம் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மட்டும் சால்வ் பண்ணி கீழே ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிடுங்க. பாய்.